ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த பர்ன்அவுட் சிண்ட்ரமோட 9th எபிசோட் பார்த்துலாமா? போன எபிசோடில் இந்த பீமுமே ஜீராவுக்கு கால் பண்ணியிருப்பா. அப்போ ஜீரா உன்னை நான் வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அந்த பிக்சரை நான் நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை கொடுக்கறதுக்காக ஜீராவுமே எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுப்பாங்களா ஒரு ஆர்ட் கேலரி, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக பீமுமே ரொம்ப குஷியாக கிளம்பி வரான். இன்னைக்கு நம்ம ஆளை பார்த்துடணும் பேசிடணும் அப்படின்ட்டு வந்ததுமே இது என்ன தேஜாவை மாதிரி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அதுவும் ஒரே டைமில் சந்திக்கிறோமே அப்படின்ட்டு ரொமான்டிக்காக பேச ஜீராலாம் அச்சோ ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கோன்னே இவன்கிட்ட எப்படி பேசுறனே தெரியலேன்ட்டு திரு திருன்னு முழிக்க அப்படியே கட் பண்ணி ஜீராவுமே இங்கு கிட்ட இந்த 2 ஃபோட்டோவுமே காட்டி, அதான் அப்பயும் ஒரு தடவை வரைஞ்சிருப்பான், அதே மாதிரி கோவையும் வரைஞ்சிருப்பான்ல, அந்த 2 பிக்சருமே காட்டி, உனக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த ஆர்ட் கேலரியில் வைக்கிற மாதிரி எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்க, அதுக்கு இவளுமே கொஞ்ச நேரம் 2த்தையும் ஒத்து பார்த்துட்டு பீமோட தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே ஏன் அப்படின்னு கேட்க, நல்லா பாரு, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் தானே அமையுது. இதில் நீ வரைஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அவன் ஃப்ரீடம்காக எதிர்பார்க்குறான், அவன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தையும் சரி எமோஷனும் சரி அப்படியே அந்த லவ்வை எல்லாமே வெளிப்படையாக காட்டணும், சரியாகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவ சொல்ல, அப்படியே கட் பண்ணி பீமுமே இந்த பக்கம் கேட்டிருப்பான், என்னோட பெயிண்டிங் ரெடியா இப்போ காட்டுறியா அப்படின்னு கேட்க, ஜீராமே இந்த இடம் நல்லா இல்லை, சரிப்பா நம்ம பின்னாடி போய் பேசலான்ட்டு அவனை கூட்டிட்டு போறான். அப்படியே இந்த பக்கம் திரும்ப இங்கு பொண்ணு கோவோட பெயிண்டிங் கூட பார்க்க நல்லா இருக்குது. ஒரு மரணத்தை இவ்வளோ அழகா பூவோடு சேர்த்து ஒரு மரணத்தை கூட இப்படி அழகா அமைதியா பெயிண்டிங்கில் காட்ட முடியும்னு நினைக்கும் போது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. சரி, நீ தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஸோ 2 பெயிண்டிங்கில் எது நல்லா இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, வெளியிருந்து நான் பார்க்குறேன் அவ்வளோதான் எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ ஜீராவுமே 2 பெயிண்டிங் நின்று பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பெயிண்டிங்கை கொண்டு வந்திருப்பான் இல்லையா காட்டுறதுக்காக, இந்த பீமுமே ஆர்வமாக அந்த பெயிண்டிங் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ண போகும்போது, ஜீராமே அதை நீ அப்புறமா பார்த்துக்கிறியா, எனக்கு என்னமோ நான் வரைஞ்ச பெயிண்டிங் உனக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, நீ வரைஞ்ச பெயிண்டிங் இல்லையா கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஜீராமே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே என்னமோ சொல்ல வர மாதிரி இருக்குது, அதை சொல்ல முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்க. இதை பார்த்த பீமுமே அவன் ஏதோ சொல்ல வரான், சரி நீ இப்போ அதுக்கு பீமுமே இவன் ஏதோ நினைக்கிறான், அது என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு, நீ இப்போ நல்லா இருக்கியா, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராமே பீம் நம்ம 2 பேருக்குள்ளேயும் இது ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துப்போமா, உன் மேலே எந்த ஃபீலிங் எனக்கு இல்லை அப்படின்ட்டு அவன் மனசில் இருக்கிறத போட்டு உடச்சிட்டான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பீமெல்லாம் அழுகிற மாதிரி ஆயிட்டான். இதுக்கு என்ன ரியாக்ஷன் செய்யறதுனே தெரியல. அப்படியே ஜீராவே பார்த்துக்கிட்டே இருக்க, எனக்கு தெரியும் இந்த நாள் வரும்ன்ட்டு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஸ்டன் ஆகி கொஞ்ச நேரம் ஜீராவே பார்த்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி கதறி மட்டும் அழுதுறக்கூடாதுன்ட்டு கண்ணிலேருந்து தாரத்தாரையாக போகுது, இருந்தாலும் அது கட்டுப்படுத்திக்கிட்டு, ஜீரா நான் இது உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன நல்லவன் இல்லையா, இல்லை நான் உனக்கு ஒர்த்தானவன் இல்லைன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராமே அப்படிலாம் இல்லை பீம், நீ ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏன் ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணுற, என்னை பிடிச்சி போய் தான் நீ என்னை பார்த்து பெயிண்டிங் வரைஞ்ச, அப்படி இருந்தும் இன்னொருத்த மேலே உனக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பெயிண்டிங் அது கோவடுது அப்படின்னு தெரிஞ்சு, இந்த பெயிண்டிங் கோவடு தானே, நான் எடுத்து பார்க்கலாமா, நீ அதை எனக்கு எடுத்து காட்டுறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே எடுத்து காட்ட, இவனுமே அந்த பெயிண்டிங்கை பார்த்தவனே கொஞ்ச நேரம் கிறுக்குத்தனமாக சிரிக்கிறான். இப்போ தெரியுது நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்ட்டு, எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு தனக்கு தானே கேள்வி கேட்டுட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கு ஜீராமே இவன் இந்த மாதிரி கஷ்டப்படுறானேன்ட்டு சாரி அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே நீ ஏன்பா எனக்கு சாரி சொல்ற, நீ தான் என்னை லவ் பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒரு தப்பு நீ பண்ணவே இல்லை, நான் தான் தப்பு பண்ணேன், நீ ஏன் என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்ட்டு அவன் மனசு ரொம்பவே வலிக்குதா, இருந்தாலும் ஜீரா கஷ்டப்படக்கூடாதுன்னுக்காக அப்படியே நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு ஜீராமே திரும்பவும் இல்லை என்னதான் இருந்தாலும் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல, திரும்பவும் சாரி அப்படின்னு கேட்க, அதுக்கு பீமுமே நீ ஒரு டிசிஷன் எடுத்துட்ட, ஓகே உனக்கு தான் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த கண்டிப்பாக உனக்கு வெறுத்துடுவான், ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு ஆளு தான், இத்தனை வருஷமா அவன் கூட நான் பழகியிருக்கேன், அவன் தான் எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பான், அவன் சொல்றது மட்டும்தான் மற்றவங்க செய்யணும்னு சொல்லி நினைப்பான். ஸோ உன்கிட்ட அவனுக்கு ஏதோ தேவைப்படுது, அந்த தேவையை அவன் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா உன்னை வெறுத்துருவான், இல்லைன்னா உன்னை கழட்டி விட்டுருவான், நீ இது எழுதி வச்சுக்கோ, அதனால எப்பயுமே ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராமே எனக்கு அவனை பத்தி தெரியும், இருந்தாலும் நான் டிசிஷன் எடுத்துட்டேன், அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவன் சொல்ல, இதுக்கு மேல பீமுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நீ எப்பயுமே எனக்கு ஸ்பெஷல் தான், சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போக, பின்னாடியே ஜீராவும் உன்னோட
பிக்சர நீ எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு இது தேவையில்லையே அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இத உனக்கு ஒண்ணும் காசுக்காக விக்கணும்னு சொல்லல. இது உன்னோடது தான். என்கிட்ட இருக்கிறனால இது பிரயோஜனம் இல்ல. கண்டிப்பா அத தூக்கி தான் நான் போட போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமமே இவன் செஞ்சாலும் செஞ்சுருவான். நம்ம பிக்சர் தானே அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி ஜீராவுமே புது செடிய வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறான். அது லில்லி செடி போல இருக்குது. அப்படியே வந்து அவனுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அந்த பாட்டெல்லாமே பீமு கூட கேட்ட பாட்டு போல இருக்கு. ஸோ டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக கோக்குமே கால் பண்ணி, "நீ ஃப்ரீயா? இன்னைக்கு நைட்டு நான் வரவா வீட்டுக்கு?" அப்படின்னு கேட்க, "சரி ஓகே. நீ ரெடியா இரு. நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு" சொல்ல, "இல்ல தேவையில்ல. நானே அங்க வரேன்னு" சொல்ல, அதுக்கு கோவமே, "நீ ஏன் உன் டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? நான் தான் உனக்காக இருக்கேன்ல. நான் வந்து உன்ன கூட்டிட்டு போறேன். நீ ரெடியா இரு" அப்படின்னு சொல்லியிருப்பான். கொஞ்ச நேரத்திலே இந்த கோவமே டிப் டாப்பா கிளம்பி வந்துட்டான். எதுக்குன்னா, ஜீராவ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. வந்ததும் அலேக்கா அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ல போட, அதுக்கு ஜீராமே, "என்ன கூட்டிட்டு போக வந்துட்டு, இங்கேயே டேரா போடுறியே, என்ன இங்கேயே தூங்கலாம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவமே, "ச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி என்னோட பெயிண்டிங் நீ முடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்க, முடிச்சிட்டேன்ட்டு" அவனுமே எடுத்து குடுத்துட்டு, "சரி பார்க்கலையான்னு?" கேட்க, "இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆனா நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேனே" அப்படின்ட்டு அந்த பால்கனியில போய் ஒரு வீடியோ மாரி எடுக்குறான். அதுக்கு ஜீராமே, "என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. உன்னோட பால்கனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதா, நான் அந்த பெயிண்டிங்ல படுத்திருந்தேன்ல, அதே மாரி நான் படுக்கிறேன். திரும்பவும் என்ன ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து குடுக்குறியா?" அப்படின்னு சொல்ல, அவனும் அதே மாரி படுக்கிறான். ஜீராவுமே 2, 3 ஃபோட்டோலாம் எடுத்து குடுக்க, அப்ப கோவமே, "நாம டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராமே, "இப்ப நம்ம டேட்டிங் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம 2 பேருக்குள்ள நடக்குறது இதுக்கு பேரு டேட்டிங் தானே?" அப்படின்னு சொல்ல, அப்ப புதுசா வாங்கிட்டு வந்தான்ல ஜீரா, அந்த பூச்செடிய பார்த்துட்டு, "இது என்ன புதுசா இருக்கு? சூப்பரா இருக்கே!" அப்படின்னு கேட்க, "ஆமா, இன்னைக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, வெளிச்சம் மட்டும் இங்க படாம இருக்குது. இத நான் எப்படி பாதுகாக்க போறேன்னு தெரியல" அப்படின்ட்டு அந்த பூவ பத்தி சொல்லிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம இந்த செடியில ஒரு பூ பூக்கறதுக்கே அவ்ளோ எனர்ஜி தேவைப்படுமாம். அதனால இவனோட வாழ்நாள் ஃபுல்லா பூ பூ பூத்து பார்க்கறது ரொம்ப பிடிக்குன்றதுனால, நான் எல்லாத்தையுமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, அவனுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்ல, அத பத்தி சொல்ல, உடனே கோவமே, "உனக்கு வேணும்னா என் வீட்ல நல்லா சன்லைட் படும். அங்க கொண்டு போய் இந்த செடிய வச்சு நல்லா பார்த்துக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, இவனுமே குட் ஐடியா அப்படின்ட்டு இந்த செடிய கொண்டு போய் வீட்ல பின்னாடி பால்கனி இருக்குல்ல, அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கேயுமே அந்த செடிக்கு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு, "இப்ப நீ இருக்கிறது என்னோட ஆள் வீட்ல. ஸோ நல்லபடியா பூக்கணும். ஓகேவா செடி?" அப்படின்ட்டு அது கூட கொஞ்சிட்டு இருக்கான். இந்த தான் ஏதோ டிவைஸ் பண்றதுல மூழ்கி இருக்கான் இல்லையா? திரும்பவும் வந்து அந்த ஒர்க்க பண்ணிக்கிட்டே இருக்க, அத ஜீராவுமே பார்த்து ரசிச்சுட்டே இருக்க, "நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தீன்னா, எனக்கு ஒரு மாரி ஷையா இருக்குடா. அந்த பக்கம் போயேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல நீ எப்ப பார்த்தாலும் இந்த வேலையில எப்படிதான் ரொம்ப இன்வால்வா வேலை பார்க்குறேன்னே தெரியல. எனக்கு இத பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே. நீ என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காத. வேணும்னா குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்ல, "எனக்கு குளிக்க இப்ப தோணல. ஒரு நிமிஷம் இரு" அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய சில டிவைஸ்லாம் காட்டி, "உனக்கு இது தேவையா? உனக்கு இது தேவையா?" அப்படின்னு கேட்க, அவனுமே இதெல்லாம் எனக்கு தேவையில்லன்னு சொல்ல, "இப்ப எதுக்கு அதெல்லாம் நீ எடுத்துட்டு இருக்கன்னு?" கேட்க, "இத வச்சு உனக்கு ஒரு ஆர்ட் மாரி பண்ணி காட்டுறேன்" அப்படின்ட்டு அவன் என்னமோ கொண்டு வந்து தட்டு மேலலாம் வச்சு, அது மேல பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கான். அது என்னமோ ஆர்ட்டாமா. அதுல வேற அந்த டிவைஸ் மேலலாம் தண்ணி வேற ஊத்த, "அடேய் எனக்கு இந்த டிவைஸ்லாம் இப்ப தேவையில்லன்னு தான் சொன்னேன். நீ பாட்டுக்கு தண்ணி ஊத்திட்ட. இப்ப கொண்டு போய் குப்பையில தானே போடணும்" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு இத குப்பையில போடுறது எனக்கு தெரியாது. நீ தேவையில்லன்னு சொன்னதுக்காக நான் எடுத்துட்டேன். இத வச்சு உனக்கு நான் புது ஆர்ட்ட நான் காட்டுறேன்" அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் ஊத்தி மேல என்னமோ பூவெல்லாம் வேற போட்டுட்டு இருக்க, அதுக்கு கோவமே, "நீ பண்றது எல்லாமே ஓல்டு ஐடியா மாரி இருக்குது. இப்ப நீ ட்ரெண்டுக்கு எதுவுமே ஏத்துக்க மாட்டேங்கிற. இப்ப வந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஏஐ தான் வந்துட்டு இருக்கு" அப்படின்னு சொல்ல, இந்த ஏஐ அப்படின்ற ஒரு வார்த்தைய ஜீரா கேள்விப்பட்டாலே டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா, அவனோட ஆர்ட்ட வந்து வெளிய காட்ட முடியாம இந்த இந்த ஏஐ வந்தா தடுக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, அவன் எந்த இடத்துக்கு போய் இன்டர்வியூக்கு போனாலும், "உங்களுக்கு ஏஐ தெரியுமான்னு?" கேட்டிருப்பாங்க. ஸோ, அவனுக்கு ஒரு ஏஐ மேல ரொம்பவே கடுப்பா இருக்குது. இவனுமே அத பத்தி சொன்னவனே ரொம்பவே கோவப்பட்டு, "அந்த மாரி அந்த வார்த்தைய என்கிட்ட சொல்லவே சொல்லாத. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே இப்ப வரக்கூடிய இந்த ஏஐ தான் தடுக்குது. எங்கள வளர விடாம அதுதான் தடுக்குதுன்ட்டு" ஜீராவுமே ஒரு மாரி கோவமா பேச, அதுக்கு கோவமே, "சரி, சரி கோச்சிக்காத. நீ பெரிய ஆர்டிஸ்ட் தான்ப்பா. நீ பண்றது எல்லாமே ட்ரெடிஷனலா தான்ப்பா இருக்குது. உனக்குள்ள ஒரு திறமை இருக்குப்பா. நீ பண்ணு" அப்படின்னு சொல்ல, ஜீராவுமே, "நீ ஆர்ட்ட பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. எங்கள பத்திலாம் நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? ஜஸ்ட் ஒரு பெயிண்ட்ல கூட உயிர் இருக்கிற மாரி காட்ட முடியும் எங்கனால மட்டும் தான். இப்ப வரக்கூடிய இந்த ஏஐ எல்லாம் காட்ட முடியுமா? ஜஸ்ட் நாங்க பண்றது எல்லாமே காப்பி தான் பண்ணுது அது" அப்படின்ட்டு கடுப்பா பேச, அதுக்கு கோவமே, அத பத்தி திரும்பவும் பேசக்கூடாதுன்னு நெனச்சாலும், அவன் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. "நீ ஏஐ பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்க? இப்ப நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அதில தான் பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ கூட அத படிச்சுக்கலாம். அப்பதான் உன்னோட கலையில உன்னால வளர முடியும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது என்ன நெனைக்கிற? ஒரு ஆர்ட்ட வந்து எப்படி ஏஐ மூலமா மாத்த முடியும்ன்றத என்னோட ஏஐக்கு நான் வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கேன். இந்த டிவைஸ் கூட அதுதான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப அந்த செஞ்சுட்டு இருந்தால தட்டுல டிவைஸ்லாம் வச்சு இவன் அந்த பூவெல்லாம் போட்டிருந்தான் இல்லையா? "இப்ப நான் செஞ்சிருக்கிறது உன்னோட டெக்னாலஜினால பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்ல, கோவமே அத பார்த்துட்டு, கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் என்னால பண்ண முடியும்" அப்படின்னு சொல்ல,
அப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்படியே ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சுட்டான். "இத்தன காலமா நான் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உன்னால தான் இதையும் நடந்துச்சு. நான் உண்மைய சொல்ல போணும்னா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்ளோ நல்லவனா நடந்துக்கிறேன். என் வாழ்க்கையில வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சரி இப்ப நான் குளிக்க போறேன்" அப்படின்னு கிளம்பி போக, இந்த ஜீராமே "இப்படிலாம் பேசிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போனா எப்படி?" அப்படின்னு சொல்ல, "நான் சும்மா இப்படியே பேசி நான் உன்ன குழப்பக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். சரி அப்படியே உனக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போறான். இப்படி ஆசையா பேசிட்டு இப்படியே விட்டுட்டு போனா யாரு பின்னாடி போகாம இருப்பாங்க? இந்த ஜீராவுமே பின்னாடி போய் கூட குளிக்கிறான். அப்ப கோவமே கேட்குறான், "பேசாம நீ என் கூட இங்க வந்து தங்கலாமே" அப்படின்னு சொல்ல, யாரு உன் கூட நாங்க வந்து தங்கணுமாக்கும்? உன்னால நம்ப முடியாதுப்பா" அப்படின்னு சொல்ல, "ஏன் இப்படி பேசுறேன்னு?" கேட்க, "ஆமா, உனக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே வந்து அவங்கள வெளிய அனுப்பிச்சுடுவ. இல்லன்னா எதையாவது திட்டி அவங்கள ஹர்ட் பண்ணிடுவ. நீ அந்த மாரி ஆள் தானே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே, "என்ன பத்தி நீ இப்படிதான் நினைக்கிற அப்படின்னா கொஞ்ச நாள் என் கூட வந்து தங்கி பாரு. இல்லன்னா அந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அது சரியானதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே அங்கேயே போயிடலாம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராமே, "அது நீ நடக்கும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவலாம், "10 செகண்ட் என்னோட கண்ண வந்து பக்கத்துல பாரேன்" அப்படின்னு கேட்க, ஜீராவுமே பக்கத்துல வந்து பார்க்குறான். "நீ என்ன ஃபீல் பண்ற?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே எதுவுமே சொல்லாம அவனையே பார்த்துட்டே இருக்க, "நான் ஃபர்ஸ்ட்டு உன்ன பார்க்கும்போது எதுவுமே தோணல. ஆனா, இப்ப உன்ன நினைக்காம என்னால இருக்கவே முடியல. என் வாழ்க்கை ஃபுல்லா நீ வேணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே மீ டூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ்ஸு என்னன்னா, டீப்பா போய் அப்படியே பெட் வரைக்கும் போயிருக்கு. அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இந்த கோவோட வீட்டுக்கு ஒரு 3 பேரு அறக்க பறக்க வரானுங்க. கீழ இருப்பார்ல அந்த மேனேஜர், அவர் தான் இவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அவருமே மெசேஜ் பண்ணியிருப்பாரு. ஏதோ அப்பாயின்ட்மென்ட் இருக்கு அப்படின்ட்டு. இந்த கோவுமே, ஜீராவுமே படுத்திருப்பாங்களா, அப்ப ஜீராவுமே அப்ப கோவுமே ஃபோன எடுத்து பார்க்க, ஜீராவுமே கேட்குறான், "ஏதாவது உனக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கா? யாரையாவது நீ சந்திக்கணுமா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, மேல தான் வந்துட்டுருக்காங்க. ஆனா நான் போணும்னு அவசியம் இல்ல. அவங்களே செஞ்சுப்பாங்க" அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்குள்ள வந்து 3 பேர் வந்தாங்க இல்லையா? அவனுங்க ஏதோ டிவைஸ்லாம் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த 3 பேர் வந்தானுங்க இல்லையா? அவங்க சவுண்ட கேட்டுட்டு ஜீராவுமே, "ஏய் அவங்கலாம் வந்துட்டாங்கப்பா! போ உன்னோட வேலைய போய் பாரு" அப்படின்னு சொல்ல, "நான் போகணும்னு அவசியம் இல்ல. எனக்கு வேலை இங்க தான் இருக்கு" அப்படின்ட்டு ஜீராவ போட்டு நோண்டிட்டு இருக்கான். ஜீராமே, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்க, "என்ன நான் உன்ன தொடக்கூடாதா? இப்ப நான் உன்ன கிஸ் பண்ண போறேன். நீ என்ன பண்ண போற?" அப்படின்ட்டு அவன அந்த டைம்லயும் போட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஜீராவுமே, "எல்லாரும் வெளிய வேல பார்த்துட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ச்சீ எந்திரிச்சு போயேன்டா" அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தா எனக்கு என்ன வந்துச்சுன்ட்டு இவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டே இருக்க, ஜீராவ புடிச்சு டக்குன்னு தள்ளி விட்டுறான். இவன் வேணும்னே, "அச்சோ! அம்மா எனக்கு வலிக்குதே! இவன் தள்ளி விட்டுட்டானே!" அப்படின்ட்டு ஆ ஊன்ட்டு இந்த 2 பேரும் பெட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாரி சவுண்ட் வரும்ல, அந்த மாரி சவுண்ட் விட்டுட்டு இருக்க, இவங்க வெளிய இருந்தவங்க, "என்னடா வேற மாரி சவுண்ட் கேட்குதேன்ட்டு" பெட்ரூமையே பார்த்துட்டு இருக்க, "அடேய் வெளிய எல்லாரும் இருக்காங்கடா! நீ இந்த மாரிலாம் சவுண்ட் குடுக்காதடா!" அப்படின்ட்டு ஜீராவுமே கத்திட்டு இருக்கான் உள்ளார. வேணும்னே இந்த ஜீராவ புடிச்சு கடிக்க, அடிக்க அப்படின்ட்டு 2 பேருமே உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பாவம் வெளிய இந்த 3 பேரும் என்ன நடக்குதுன்னு தெரியாம பெட்ரூமே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி பீம தான் காட்டுறாங்க. "என்னை விட்டு பிரிந்தால் என் அன்பே" அப்படின்னு சோகத்துல படுத்துட்டு இருக்க, அப்ப அந்த ஃப்ரெண்டு மாவினுமே வந்து, "ஏன் தம்பி என்ன ஃபீலிங்கு? இப்படி ஒரு மாரி படுத்துட்டு இருக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்ட்டு அவன எழுப்பி விட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பீமலாம், "அட பரதேசி பரதேசி என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா என்ன எழுப்பிட்டு இருக்கன்னு?" கேட்க, "டேய் தம்பி எனக்கு இன்னைக்கு ஆடிஷன் இருக்குடா. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு. இல்லன்னா என்ன கொண்டு கூட்டிட்டு போயா விடேன்டா" அப்படின்னு சொல்ல, "உன் பிரச்சனைய நீயே பார்த்துக்கோடா. எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் எங்க போய் சொல்ல? நீ வேற ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க. ச்சீ எஞ்சி போ" அப்படின்ட்டு பீம திட்டிட்டு இருக்க, அதுக்கு அந்த ஃப்ரெண்டுலாம், "நீ இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்ட. வந்து தொலன்ட்டு" அவன புடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணி இவன் நடிக்க வந்துட்டான். இந்த இங்க பொண்ணு தானே ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கா. இவனுமே, நடிக்க ஆரம்பிங்க" அப்படின்னு சொல்ல, அவன் டயலாக் சொல்றான். இருந்தாலுமே அந்த ஆப்போசிட் கேரக்டர் டயலாக் சொல்லணும் இல்லையா? அதுவும் அவனே சொல்லிட்டு இருக்கானா, அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. உடனே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? எனக்கு எனக்கு ஆப்போசிட்டா பேசக்கூடிய கேரக்டர் வந்து எனக்கு இல்லாம கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? வெளிய என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த கேரக்டர் வந்து அவன் நடிக்கட்டும். நான் மத்ததெல்லாம் நடிச்சு காட்டுறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, இந்த இங்கு பொண்ணுமே சரின்னு சொல்றா. வெளிய போய் பீமுமே கூட்டிட்டு வரான் இவன். அதுக்கு பீமுமே, "என்ன ஏன்டா கூட்டிட்டு வந்த நடிக்க?" அப்படின்னு கேட்க, "மச்சான் இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. ஏன்னா வீட்ல நீ தானே எனக்கு பிராக்டிஸ்க்காக ஹெல்ப் பண்ண. நீ நல்லா மனசுல நெனச்சுக்கோ. நீ ஜீராவ நெனச்சு கூட பேசு. அந்த அப்பா கேரக்டர் இருக்குல்ல, அது கூட நெனச்சுக்கோ" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே, "அப்ப நீ ஜீராவ ஆக்ட் பண்றியான்னு?" கேட்க, சரி ஓகே. என்ன நீ ஜீராவ கூட நெனச்சுக்கோ. இப்ப நீ வந்து கண்ண மூடி ஓப்பன் பண்ணு. நான் ஜீராவா உனக்கு தெரிவேன்" அப்படின்னு சொல்ல, பீமுமே அதுக்கு ரெடி ஆகுறான். கண்ண மூடி ஓப்பன் பண்ணா, ஜீரா முன்னாடி நிக்கிற மாரியே இருக்குது. இவனுமே டயலாக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். பீமுமே, "கொஞ்சம் பக்கத்துல வா" அப்படின்ட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த இடத்துல அவன் ஃப்ரெண்டா நீங்க பார்க்காதீங்க. ஜீராவ தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அதாவது ஜீராவுமே கேட்குறான், "இப்ப நீ ஏன் இங்க வந்த? என்ன பார்க்க ஏன் நீ வந்த?" அப்படின்னு கேட்க, பீமுமே, "உனக்காக தான் நான் வந்தேன். உன்ன பார்க்கணும்னு தான் நான் வந்தேன். நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்க வேணாம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே, "உன்ன பார்க்கணும்னு நான் விருப்பப்படவே இல்ல. நீ ஏன் திரும்ப இங்க வந்த?" அப்படின்னு கேட்க, "நிஜமாவா?" அப்படின்ட்டு பீமுமே இறுக்கமா கட்டிப்பிடிக்க, அதுக்கு ஜீராவுமே, "என் ஃபீலிங் கூட விளையாடுறதே உன் வேலையா போச்சு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒத்து வராதுன்ட்டு" அப்படின்ட்டு ஜீரா சொல்ல,
அதுக்கு பீமுமே எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தான் தெரியும். உனக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்கப்பா மேல தான் இருக்காரு. அவர்கிட்ட நானு நீ இந்த மாரி பண்ற அப்படின்னு சொன்னேன்னா, அவர் உன்ன தூக்கி ஜெயில்ல போட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே என்ன தூக்கி ஜெயில்ல போட்டா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படின்ட்டு அழுதுகிட்டே கேட்க, ஆக்சுவலா இந்த சீன் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. பீம் என்னன்னா நேரா ஜீரா தான் இருக்கான்ட்டு அவனோட லவ் எல்லாம் அப்படியே அதுல இருக்கக்கூடிய டயலாக்லாம் மீறி வேற அவனோட எமோஷன் எல்லாம் அப்படியே கொட்டியிருப்பானா, இத பார்த்துட்டு இருந்த இங்கெல்லாம் என்ன இவ்ளோ சூப்பரா பண்றானுங்களே! அப்படின்ட்டு அவளுமே அழுகுற மாரி ஆயிட்டா. அப்படியே ஜீராக்கு பதிலா இப்ப மாவின காட்டுறாங்க. அவனுமே அந்த டயலாக்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கான். "உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்காது. நாம 2 பேரும் சேர்ந்தா நல்லாவும் இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பே நம்மளுக்கு வேணாம்." அப்படின்னு சொல்ல, இந்த இங்கு பொண்ணுமே இந்த டயலாக்லாம் முடிஞ்சதுனால கட் அப்படின்னு சொல்லிடுறா. இவங்க 2 பேருமே அப்படியே ரியலா நடிச்சதுனால கைத்தட்டு பாராட்டுலாம் வேற அங்க கிடைச்சிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஜீராவுமே வீட்டுக்கு வரான். காலையில எந்திரிச்சவனே இந்த கம்ப்யூட்டர்லயே உட்காந்துருக்கான் போல இருக்குது. ஜீராவுமே கேட்குறா, "என்னடா காலங்காத்தால கம்ப்யூட்டர் கூட உட்காந்துட்டு இருக்க? என்னது கேம் விளையாடுறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவமே, "இல்ல நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நீ கெஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நேம் என்னவா இருக்கும்?" அப்படின்னு கேட்க, "நீ ஒரு பைத்தியக்காரன். என்ன மாரி வேணா பேரு வச்சிருப்ப. எனக்கு கரெக்ட்டா தெரியல. நீயே சொல்லி தொல." அப்படின்னு ஜீரா சொல்ல, அதுக்கு இவனுமே கான்விக் அப்படின்னு பேர் சொல்ல, "என்னடா கான்விக்கு, ஜான்விக்குன்ட்டு என்னடா பேர் இது?" அப்படின்னு ஜீரா கேட்க, "ஆக்சுவலி என்னோட ஃபுல் நேம் என்ன தெரியுமா? கராவின். அதனால தான் அந்த மாரி சூஸ் பண்ணேன். எப்படி நல்லா இருக்குல்ல?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, "என்ன கண்றாவியோ! உன் மூஞ்சி மாரி தான் இருக்கு அந்த பேரும்." அப்படின்ட்டு கிண்டல் பண்ண, அதுக்கு கோவமே ஜீராவ கூட்டிட்டு வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சு, "நான் இப்போ ஃபோட்டோஸ் காட்டுவேன். அத பத்தி உனக்கு என்ன தோணுதோ அத சொன்னா போதும்." அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவ ஃபர்ஸ்ட்டு காட்டுறான். அது என்னன்னா, ஜீரா வீட்ல பால்கனில அவன் படுத்திருந்தான் இல்லையா? அந்த ஃபோட்டோவ தான் ஃபர்ஸ்ட்டு காட்டுறான். "இந்த ஃபோட்டோவ ஏன்டா காட்டுற?" அப்படின்னு ஜீராவும் கேட்க, "இந்த மாரி நான் படுத்திருக்கேன் இல்லையா? இதுல எந்த பார்ட்ட நீ ஃபர்ஸ்ட்டு வரையணும்னு நெனைக்கிறேன்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, "ஃபர்ஸ்ட்டு உன்ன நான் பார்க்கும்போது, நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்சன்ட்டா இருந்த. மத்தவங்க கிட்டலாம் பேசாம அப்படியே விலகி இருந்த. இப்ப பாரு, நீயும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீ ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்க. நான் ஃபர்ஸ்ட்டு உன்ன பார்க்கும்போது, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டா என்னோட கண்ணோட்டத்துல எப்படி பார்த்தேன் அப்படின்னா, உன்னோட கலர், ஸ்ட்ரக்சர், சைஸ் இதுதான் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆச்சு. அதனால தான் அப்படியே நான் வீட்டுக்கு போய் உன்ன நான் வரைஞ்சேன். இதுல பார்ட்டு அப்படின்ட்டு எதுவுமே தனியா சொல்ல முடியாது. எனக்கு முழுசா வரைய தான் பிடிக்கும்." அப்படின்னு சொல்ல, சரி ஓகே. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்ட்டு ஒரு குரூப்பா எல்லாருமே இந்த ரோஸ் பெட்டல்ல படுத்திருக்கிற மாரி இருக்குதா, அந்த ஃபோட்டோவ காட்ட, அதுக்கு ஜீராவுமே, "இது ஒரு மாஸ்டர் பீஸ் பெயிண்டிங். எனக்கு இத பத்தி தெரியும். இதுல ரொம்பவே மைன்யூட்டா பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த டிராயிங்ல இன்னமுமே சில சர்ச்சைகள் உண்டாயிருக்குது. இந்த பெயிண்டிங்ல பார்த்தீன்னா, ஒரு பூவுக்கும் டெத்துக்கும் உள்ள கனெக்ஷன எவ்வளோ அழகா பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. இந்த மாரி திங்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். உனக்கு தான் தெரியும்ல." அப்படி ஜீராவும் சொல்ல, அதுக்கு கோவமே, "சரி போதும். உன்னோட விளக்கம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணவா? இப்ப நீ இவ்வளவும் சொன்ன இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அதில நான் மைக்ரோ கேமராவ வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ என்னெல்லாம் பேசின அப்படின்றத இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஏஐ வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கும்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராமே, "ஏன்டா என்ன வச்சு ஏஐக்கு நீ என்ன சொல்லி தந்துட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. நான் அந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். முன்னாடி யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன வச்சு தான் அது இப்ப வரைக்கும் படிச்சிட்டு இருக்கு. நான் அந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர தான் இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, அந்த வார்த்தைய கேட்டவுனே ஜீராவுக்கு லைட்டா கடுப்பாகுற மாரி தான் இருக்கு. அப்ப கோவமே சொல்றான், "ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஏஐக்கு தரக்கூடிய டாஸ்க் என்ன தெரியுமா? ஒருத்தன் பால்கனியில படுத்திருக்கான். அவன ட்ரெஸ் இல்லாமயும், இப்ப நான் முன்னாடி காட்டுனேன்ல, நெறைய பேர் ஒரு பூவோட படுத்திருக்கிற மாரி, அது கூட கம்பேர் பண்ணி, பிளஸ் நீ வரையவே இல்லையா? ஜீராவோட ஸ்டைலையும் கம்பேர் பண்ணி ஒரு டிராயிங் வரையிற மாரி பண்ண போறேன்." அப்படின்ட்டு டக்குன்னு போய் ஜீரா வரைஞ்சிருந்தான்ல இந்த பூவோட பெயிண்டிங், அத எடுத்துட்டு வர ஜீராவுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. டக்குன்ட்டு பெயிண்டிங்க புடுங்கி வச்சுக்க, "நீ ரொம்பவே பயப்படுற. அது கூட நம்ம சேர்ந்து வேலை பார்த்தா தானே நம்ம சக்சஸ் பண்ண முடியும்." அப்படின்ட்டு அவன் பெயிண்டிங்க வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரத்துல இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏஐ டிவைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இவ்வளோ நேரம் ஜீரா பேசினா இல்லையா? அதுவும் இவ்வளோ நேரம் குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வச்சு ஒரு டிராயிங்க அப்படியே பெயிண்டிங் மாதிரி பண்ணி காட்டுது. கிட்டத்தட்ட ஜீரா வரைஞ்ச ஸ்டைலும் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம 2ம் அப்படியே சேமா இருக்கிற மாரி ஒரு வந்து அத ஜெனரேட் பண்ணி குடுக்குதா. இத பார்த்த கோக்குலாம் பயங்கர சந்தோஷம். நான் சக்சஸ் பண்ணிட்டேன். நான் நெனச்ச மாரியே அவுட்புட் வந்துடுச்சு." அப்படின்ட்டு சந்தோஷத்துல குதிக்க, ஜீராக்குலாம் வருது பாருங்க கோவம். ஏன்னா ஆர்ட்ன்றது ஒரு கலை இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டு அவங்களோட எமோஷன்லாம் வச்சு வரைஞ்சத ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா ஒரு ஏஐ வரையுது அப்படின்னா, எந்த ஆர்டிஸ்ட்னால வந்து ஏத்துக்க முடியும்? பார்த்து ஜீராவுமே கேட்குறான், "என்னோட பெயிண்டிங் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது, எப்படி என்ன பார்க்காம இவ்ளோ அழகா வரைஞ்ச அப்படின்ட்டு, அந்த பெயிண்டிங்க நீ எவ்ளோ வர்ணிச்ச. கஷ்டப்பட்டு எமோஷனலா இத்தன வருஷம் படிச்ச படிப்பையெல்லாம் வச்சு நான் வரைஞ்சு உனக்கு குடுத்தா, நீ என்னன்னா ஏதோ ஒரு ஏஐன்னு சொல்லிட்டு, நான் அப்படியே வரைஞ்சத அப்படியே காப்பி பண்ணி காட்டுது. இத நீ தல மேல தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? ச்சீ இத தூக்கி போடு." அப்படின்ட்டு ஜீரா கத்த, அதுக்கு கோவமே, "நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? நம்மளோட வேலைய அது ஈஸி தானே பண்ண பாக்குது. வர காலகட்டத்துல எல்லாமே இந்த மாரி
தான் யூஸ் பண்ண போறாங்க. நீ உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தா யார் பார்ப்பாங்க? அந்த தாமஸ் இருக்கார் இல்லையா? போன வாரம் தான் நான் கண்டுபிடிச்ச இந்த ஏஐய வந்து பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால தான் இந்த மாதிரி நான் அதுக்கு பிராக்டிஸ் குடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஜீராவுமே அந்த தாமஸ் ஒரு மொள்ள மாரி அவனுக்காக நீ இத உருவாக்கிட்டு இருக்கியா? அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு கோவமே இது என்னால ஸ்டாப் பண்ண முடியாது. இது ஏற்கனவே ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. அப்படின்ட்டு கோவமே சொல்ல, அதுக்கு ஜீராலாம், ஓ! இப்பதான் உன்னை பத்தி எனக்கு புரியுது. தயவு செஞ்சு இந்த டெலீட் பண்ணு. இந்த ஃபோட்டோவை இப்பயே டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவனுமே அது என்னால முடியாது. அது ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்ல, திரும்பவும் ஜீரா அது நீ டெலீட் பண்றியா இல்லையான்ட்டு திரும்ப ஒரு கத்து கத்த, கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த பெயிண்டிங்கை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்பலேருந்து அந்த பெயிண்டிங் என்னுடையது. ஸோ அந்த பெயிண்டிங்கை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலி இது ஒரு உனக்கு இன்டர்வியூ மாதிரி தான் வச்சிருக்கேன். இப்போ நான் உனக்கு ஜாப் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே உன்னை அவுட்டிங் கூட்டிட்டு போலான்ட்டு ரொம்ப ஆசையோட வந்தேன். இதான் நீ கொடுக்கக்கூடிய எனக்கு வேலையா அப்படின்னு கேட்க, அது வேற இது வேற. நீ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நீ அதை டெலீட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கத்த, அதுக்கு கோவமே கண்டிப்பா என்னால முடியாது. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு தெரியல எனக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வேற விட்டுடுறான். ஜீரா உடனே அப்பனா நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவமா கிளம்ப, உடனே இந்த கோவமே ஜீராவை பிடிச்சி இழுத்து, எப்ப பார்த்தாலும் நீ எல்லாத்தையுமே ஏன் எமோஷனலா கனெக்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்ட்டு ஒரு கத்து கத்த, அதுக்கு ஜீராவுமே நான் வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ வீட்டுக்கு போய் நல்லா கூல் ஆயிட்டு கண்டிப்பா திரும்ப நீ என்கிட்ட தான் வரப்போற அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா கிடையாது. உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் நான் இருக்க முடியாது. இப்பவே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறான் ஜீரா. கதவு திறந்து போய் நேரா லிஃப்ட் பக்கத்துல போய் நின்னுட்டு திரும்பி வரானா அப்படின்னு வேற பார்க்க, கதவு வரைக்கும் வந்து நின்னுட்டு வெளியே போகாம அப்படியே கதவு பக்கத்துலயே வேற நின்னுட்டே இருக்கானா. ஈராக்குமே தெரியுது கதவு பக்கத்துல தான் நிக்கிறான். ஆனா நம்மள சமாதானப்படுத்த கூட அவனால வர முடியல அப்படின்ட்டு அழுகையுமே வருது. எங்க கோலாம் திரும்ப நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும். நம்ம அவனை போய் சமாதானப்படுத்தணுமா அப்படின்ட்டு கதவு பக்கத்துலயே வேற நின்னுட்டு இருக்கான். 2 பேரும் இந்த மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்கடா. அடுத்த வாரம் மத்த எபிசோட போடுறோம் அப்படின்ட்டு இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க. வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.